ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நேற்று நைட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன். சின்ன பொண்ணு வந்து மாடியில் நல்லா காற்றடிக்குதுமா, நிலாவை அழகாக இருக்குது, நட்சத்திரம்லாம் சூப்பராக இருக்குது, வாங்கம்மா மேலே போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா. இல்லைம்மா நான் வரல அப்படின்னு சொன்னேனே, அவள் மாடிக்கு போயிட்டா. இதை எல்லாத்தையும் எங்கள் வீட்டில் இருக்கிற குட்லு பையன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அக்கா மேலே போயிட்டா, அம்மாவை கூப்பிட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கையை பிடிச்சி இழுத்தான். நான் வரலடா அப்படின்னு சொன்னேன், விடவே இல்லை. சரி வாடா, நான் அம்மா பொறிமா ஏறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதி தூரம் ஏறிட்டேன். அதுக்கப்புறம் லைட்டு வெளிச்சம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. அங்கே நான் ஏறுறேன்னு சொல்லிட்டு என்னை வந்து கையை பிடிச்சி கூட்டின்னு போகிறதுக்கு கையை வாயாலேயே பிடிச்சான். நான் பொறிமா ஏறி வரேன் போடா அப்படின்னு சொல்லிட்டேன். மேலே ஏறி போனதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தூரத்துலேயே கீழே உட்காந்துட்டேன். அந்த லாஸ்ட் வரைக்கும் வர சொல்லி என்னை விடவே இல்லை. அவ்வளோ சண்டி பண்ணி என்னை பிடிச்சி இழுக்கிறான். அந்த லாஸ்ட்டில் அவனோட பால் ஒன்று இருக்குது, அதை எடுத்து அவன் கூட விளையாடணுமா. அதனால வந்து என்னை அவ்வளோ சண்டி பண்ணி இழுத்துக்கிட்டே இருந்தான். இல்லைடா நான் வரல, அம்மாவுக்கு மாடி ஏறந்து கால் வலிக்குது, நான் இங்கேயே உட்கார்றேன்னு சொன்னால் விடவே இல்லை. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் அப்புறமா விட்டுட்டு போய் அப்புறம் அவங்க அக்காவை கூப்பிட்டு விளையாடுறதுக்கு இழுத்துக்கிட்டு போனான். இவங்களுக்கெல்லாம் 5 அறிவு தானா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இல்லை, நிறையா சில மனிதர்களோட இவங்களுக்கெல்லாம் பாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இவங்க மேலே பாசம் நமக்கு அதிகமாக வருது. எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த குட்லு பையன் மட்டும்தான் இப்படிலாம் சண்டி பண்ணி விளையாட கூப்பிடணும் அப்படின்லாம் பாசம் காட்டுவானா. எல்லார் வீட்டில் இருக்கிற டாகுங்களும் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.